இத்தனை ஆண்டுகள் பலாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பிரச்சனைகளை சந்திச்சு மக்களாக போய் பார்த்துட்டு நடிகர் விஜய்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்கேயுமே போல எங்கேயும் பண்ணல 6 மணிக்கு மேலே பேச மாட்டாரு ஃபீல் பண்றாங்க. ஆனா அவரோட மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் எப்படி வந்தாங்க? என்ன காரணம்? லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான். ஆந்திராவிலே சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அதைப்போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம். ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்கு பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ரசிக பட்டாளம் என்பது வேறு, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு. சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும். ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது. அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை. நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. தேசம் காப்போம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. மது ஒழிப்பு மாநாடு, அதில் ஒரு கருத்தியல் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம். அந்த மாதிரி மாநாட்டுக்கு 1வது மாநாடு 2வது மாநாடு 3வது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ், இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லை அதில்.